அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது யார் முந்தி செல்வார். அருமையான பெருமக்களே, நாம் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி செய்கிற பொழுது எப்படியாவது அந்த இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சியிலே நாம் ஈடுபடுகிறோம். அந்த முயற்சியில் நாம் எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய கடுமையான ஒரு முயற்சி நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அதில் நாம் வெற்றி அடைய முடியுமா, அதில் நாம் முந்தி செல்ல முடியுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையிலே நாம் இலகுவாக சுவர்க்கத்தை அடைய முடியுமா, சுவர்க்கத்தை இலகுவாக அடைவதற்குண்டான வழிகள் என்ன என்று பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சமயம் ஒரு ஏழை முஹாஜிர் சில நபர்கள் வந்து நபி அவர்களிடத்தில் பேசுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், சமூகத்தில் சில செல்வந்தர்களை பார்க்குறோம், அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறானே என்று சில ஏழை சஹாபிகள் கேட்குறாங்க. செல்வந்தர்களை நல்ல கண்ணியத்தோடு மேன்மக்களாக நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்களே என்கிற விஷயத்தை சில சஹாபாக்கள் செல்வந்தர்களை பற்றி நபி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது நபி அவர்கள் அந்த சஹாபிகளிடத்தில் எப்படி சொல்வார்கள், யா மஅஷரல் ஃபுகரா அலா உபஷ்ஷிருக்கும் அன்ன ஃபுகரா அல் முஃமினீன யதுகுலூனல் ஜன்னா قبل أغنيائهم بنصف يوم 500 عام. ஏழை மக்களே, ஏழை சஹாபிகள் கேள்வி கேட்குறாங்க. ஏழை சஹாபிகளுக்கு நபி அவர்கள் பதில் சொல்வார்கள், யா மஅஷரல் ஃபுகரா, ஏழை சஹாபிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நற்செய்தியா, சொல்லுங்க. இறை நம்பிக்கையாளர்களிலேயே மிகவும் ஏழைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களை விட ஏழையாக எளிமையாக யார் தம்மை வாழ்க்கை அமைத்து கொள்கிறார்களோ அத்தகைய நபர்களை விட செல்வந்தர்கள் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு பின்தங்கியவர்கள் தான். இப்போ செல்வந்தர்களை விட ஏழ்மையானவர்கள் தான் முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி தெரியுமா? மறுமை நாள்களில் ஒப்பிடும் பொழுது அரை நாள் என்பது 500 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏழைகள் சுவர்க்கம் சென்று விடுவார்கள். அதற்கு அடுத்து தான் இந்த செல்வந்தர்கள் சுவர்க்கத்திற்குள்ளே வருவாங்க. ஏன்னு கேட்டால், நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாய் என்று அங்கே ஆடிட்டிங் பார்க்கப்படும். ஏதோ வசதி படைத்தவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறார்களே என்று நாமெல்லாம் கவலைப்படுறோம். நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரெல்லாம் வசதி படைத்தவராக செல்வந்தராக வாழ்கிறார்களே, நாம் ஏழையாக எளிமையானவராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இப்பேற்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்படணுமா? நம்முடைய நண்பராக இருந்தவன் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறான், வீடு வாசல் காரு எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கிறானே, நாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே என்று வருந்துகிறோமே. அத்தகையவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லுவார்கள், வருத்தப்படாதீர்கள், நீங்கள் ஏழையாக வாழ்வதனால் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை இறைவன் ஏற்படுத்துகிறான். அந்த ஏழையாக இருக்கக்கூடிய மனிதன் அந்த செல்வந்தனை விட முன்பாகவே முந்தி சென்று விடுவான் சுவர்க்கத்திற்கு. ஆகையினால நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது என்று நபி அவர்கள் அந்த ஏழை முஹாஜிர்களுக்கு சொல்வார்களாம். அதற்கு அடுத்து இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யதுகுலுல் ஃபுகரா அல் முஸ்லிமீன் அல் ஜன்னா கபல அக்னியாஇஹிம் பினிஸ்ஃபி யௌமி வஹுவ 500 ஆம். ஏழை முஸ்லிம்கள், ஏழை மக்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் தம்மிலுள்ள இருக்கக்கூடிய செல்வந்தர்களை விட அரை நாளுக்கு முன்பு, அரை நாள் என்பது 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
கூற்றை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையான பெருமக்கள், இன்றைக்கு பெரும்பாலான ஏழைகளுக்கு ஒரு பெரிய கவலை, நம்ம ஏழையாக இருக்கிறோம், நமக்கு அருகாமையில் இருப்பவன்லாம் வசதி படைத்தவனாக இருக்கிறானே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டமாக இருக்குது என்று நிறைய புலம்பக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஏழை சஹாபிகள் கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் சொன்ன அழகான ஒரு பதில், ஏழை சஹாபிகளை நீங்கள் புலம்ப வேண்டாம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுப செய்தி, சுவர்க்கம் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஆகையினால் இந்த துனியாவில் ஏழ்மையாக இருக்கும் நிலையில் நீங்கள் அனுபவப்பட்ட கஷ்டங்கள், அவைகளுக்கு பகரமாக இறைவன் உங்களுக்கு அவர்களை விட சுவர்க்கத்திற்கு முந்தி செல்வதற்குண்டான வாய்ப்பை அளிக்கிறான். ஆகையினால் அந்த சுவர்க்கம்தான் நமக்கு மிகுதியானதாக நாம் ஆசைப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். அதே உம்மத்துகளில் இருக்கக்கூடிய நமக்கும் அத்தகைய தரஜாவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.